ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமி மாநிலங்களின் விரைவான வளர்ச்சி. ஸோ அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் தான். அதாவது அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர், அப்புறமா வந்து மிசோராம். ஸோ இந்த 8 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம் நமக்கு இந்தியா வந்து விடுதலை ஆன போது 1947ஆம் ஆண்டு சோகியால் அப்படின்ற மன்னர் கீழே தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 1974ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமா ஒரு ப்ரொட்ரைட் ஸ்டேட்டாக வந்து இருந்திருப்பாங்க. அதாவது டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன் இதெல்லாமே இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சிக்கிம் அப்படின்ற அந்த ஒரு மன்னராட்சி நாட்டிற்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ 1974ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு அவங்க வந்து விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 35th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1974. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த கான்ஸ்டியூஷன்ல பகுதி 1ல் ஆர்டிகிள் 2 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2A அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்து சிக்கிமை பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த அசோசியேட் ஸ்டேட்டை வந்து எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 10th ஷெடியூலை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 1975ஆம் ஆண்டு ஒரு ரெஃபரண்டம் வந்து நடத்தி இருப்பாங்க. அதாவது மக்களிடம் ஒரு வாக்கெடுப்பு வந்து நடத்தி இருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து இந்தியாவினுடன் ஒரு மாநிலமாக இணைவதற்கு வந்து விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 36வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1975ல கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்து சிக்கிமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டெக்ரல், அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அசோசியேட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டாக வந்து அதாவது 22வது மாநிலமாக சிக்கிம் வந்து 1975ஆம் ஆண்டு இந்தியாவுடன் இணைப்பட்டிருக்கும். ஸோ இந்த 36th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 35வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ண 2A அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல் அதே மாதிரி 10th ஷெடியூலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிமுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுப்பதற்காக ஆர்டிகல் 371F அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க.